ஜாயின் பண்ணலையே, நான் ஜாயின் பண்ணல. ஓகே, ரைட், ஓகே. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கேன் யூ ஹியர்? Good morning, sir. குட் மார்னிங். Good morning, sir. குட் மார்னிங்மா, குட் மார்னிங். எஸ். என்னாச்சு மதிய அழகண்ணா? Madhyarakan, sir. மதிய அழகண்ணன் நேற்று ஜாயின் பண்ணல லாஸ்ட்டில்? Sir, network issue ஆயிடுச்சு சார், அந்த டைம் வந்து. அப்படியா? ஓகே. இல்லை ஃபஸ்ட்டு பிகினிங்கில் இருந்து அப்புறம் லாஸ்ட் வரைக்கும் இல்லவே இல்லைன்னு பார்த்தேன். சரி, ரைட், ஓகே. ஓகேம்மா. சார், டுடே ஐம் கோயிங் டு டீச் ஒன் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் இன் 12th standard portion, coordination compounds. ஓகேவா? ஓகே. That is, ஓகே, கவனிங்க. கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்னால் தெரியுங்களா? காம்பவுண்ட்ஸில் என்ன இருக்கும்? காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் coordinate bond, no? What is coordinate bond? Coordinate bond is represented by single-headed arrow mark, இல்லையா? ஸோ ஏன்னு ஒரு ஆட்டம், பின்னு ஒரு ஆட்டம். ஏ இஸ் அ டோனர் ஆட்டம். லிஸ்டட். ஓகே. ஏ தான் என்ன பண்ணும்? எலக்ட்ரான் டொனேட் பண்ணும். பி என்ன பண்ணும்? எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணும். அண்டர்ஸ்டுட்? ஸோ தெர் வில் பி பாண்ட் பிட்வீன் donor atom and acceptor atom. Donor atom and acceptor atom. Understood? So அதனால் ஏர் மார்க் எங்கேருந்து போகுது? எங்கே போகுது? ஏர் மார்க் கோஸ் ஃப்ரம் A to B, isn't it? Are you following? Oh, the arrow mark is called what? We can say what? Coordinate bond. The compounds containing coordinate bond is called, we can say, coordination compounds. Understood? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். Are you following? Okay. So simple examples அப்படி எடுத்திங்கன்னா, if you take NH3ல பார்த்தீங்கன்னா ஒரு லோன் பேர் இருக்கும். கரெக்டா? BF3ன்னு எடுத்திங்கன்னா இதில் வந்து லோன் பேரே இருக்காது. Understood? So if you want to combine these two molecule means what happened? So who is a donor atom? Who is a donor atom? Nitrogen is a donor atom. So arrow mark comes from nitrogen to boron. Understood? ஸோ ஒரு ஏரோ மார்க் இருந்தாலே அது என்ன சொல்லுவீங்க? தட்ஸ் கால் கோஆர்டினேஷன் பாண்ட் சொல்கிறோம். ஸோ த காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் கோஆர்டினேட் பாண்ட் இஸ் கால், வி கேன் சே, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். அண்டர்ஸ்டுட்? ஓகே. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. ஓகேவா? ஸோ பிகினிங் பார்த்தீங்கன்னா தட் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தட் டைப்ஸ் ஆஃப் சால்ட், வி கேன் கிளாஸிஃபை சால்ட் இன்டு 3 types. One is called simple salt. Simple salt means it contains one cation and one anion. Sodium chloride, calcium chloride, ammonium chloride, these are all simple salt, Okay. Then double salt and complex salt. Okay. So it's the first one, it's the second one, it's the third one. So first one and third one and second one and third one only I'm going to differentiate. Understood? Simple. That double salt means it consists of 2 simple salts. 2 simple salts சேர்ந்தது என்னது? ஒரு டபுள் சால்ட் சொல்லுவோம், இல்லையா? பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தட் படிச்சிருப்பீங்க, இல்லையா? FASன்னு படிச்சிருப்பீங்க. என்ன பாருங்க? FAS என்னது? ஃபெரஸ் அம்மோனியம் சல்பேட். ஆமாம், ஃபெரஸ் இல்லை வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ் டைட்ரேஷன் ப்ராசஸோட படிச்சிருப்பீங்க, இல்லையா? ஃபெரஸ் அம்மோனியம் சல்பேட். அம்மோனியம் ஷார்ட்டாக எழுதுகிறேன். ஃபெரஸ் அம்மோனியம் சல்பேட் இஸ் கால் வாட்? இட்ஸ் எக்ஸாம்பிள் ஃபார் டபுள் சால்ட். காம்ப்ளெக்ஸ் சால்ட்ஸ் பார்த்தீங்கன்னா K4 இது மாதிரி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கும். அதை வச்சு என்ன கண்டுபிடிச்சிடலாம்? இது வந்து காம்ப்ளெக்ஸ் சால்ட்ஸ்னு கண்டுபிடிச்சிடலாம். அண்டர்ஸ்டுட்? ஸ்கொயர் ப்ராக்கெட். ஓகே. ஸோ பாருங்கள், ஜஸ்ட் லிசன். சப்போஸ் ஹியர் இஃப் யூ ஆட் வாட்டர் டு டபுள் சால்ட் அஸ் வெல் அஸ் வாட்டர் டு காம்ப்ளெக்ஸ் சால்ட், ரெண்டுத்துல இங்கே வாட்டர் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டபுள் சால்ட் என்ன பண்ணும்? இது எல்லாமே அயன்ஸாக மாறிடும். பட் காம்ப்ளெக்ஸ் சால்ட் வில் நாட் ஃபார்ம் அயன்ஸ் கம்ப்ளீட்லி. அண்டர்ஸ்டுட்? இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கு இல்லையா, இது வந்து அயன்ஸாக மாறாது. இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் வெளியில் இருந்தால் அது அயன்ஸாக மாறிடும். ஓகே. தட்ஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டபுள் சால்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சால்ட் படிச்சிருப்பீங்க. அண்டர்ஸ்டுட்? when we add water, double salts completely split it into ions, but complex salts will not completely split it into ions. So that's the main difference between double salt and complex salt. Okay, sure. பாருங்களேன், நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். இப்போ ஒரு நம்ம now we are going to study about only the coordination compounds. Coordination compounds are complex salts, both are same. Understood?
ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் சால்வ்ஸ்லாம் எப்படி இருக்கும், ஓகே, வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் பிகைன், அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம சொல்கிறோம் டெர்மினாலஜின்னு சொல்கிறோம். டெர்மினாலஜி இன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். Understood? Terminology in coordination compounds. What are the terms means? What are the new terms in this coordination compounds means? First I am taking the best example, K4, Fe, Cn6. Understood? K4, Fe, Cn6. Understood? Normally it names, what's the name of the compound is called potassium ferrocyanide சொல்லுவோம் இல்லையா? potassium ferrocyanide சொல்லுவோம். அதுக்கு ஆனால் இதுக்கு வந்து ஒரு ஐபிஎஸ் நேம் கூட இருக்குது. சரியா? அதெல்லாம் பார்க்க போகிறோம். சரி, இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? how we can split this one? KCl எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க? KCl K plus Cl minus, கரெக்டா? Are you following? புரியுதாம்மா? KCl எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? அதனால இங்கே கேனா K ப்ளஸ் தான் சார்ஜ், நோ டவுட். 4 டைம்ஸ் இருக்கனால என்ன பண்ணுறோம், 4 முன்னாடி போடுறேன் இப்படி. அண்டர்ஸ்டுட்? தென் Fe Cn6. ஓகே, இது 4 ப்ளஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக மேலே என்ன வந்துடும், 4 மைனஸ் வந்துடும், கரெக்டா இல்லையா? அண்டர்ஸ்டுட்? ஓகே, தென் இன்னும் அப்படியே பண்ணுறோம் பாருங்களேன், அப்படியே கவனி, புரியும், அது ஈஸி தான். இப்போ பாருங்கள், Fe நடுவில் போட்டு அதை சுற்றி எத்தனை சைனைட் போட போகிறேன், 6 சைனைட். இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, சிம்பிள் தான் இல்லையா? ஓகே, 6 சைனைட். ஸோ ஒரு ஸ்கொயர் பேக்கெட் போட்டுக்கலாம், கரெக்டா? ஒரு ஸ்கொயர் பேக்கெட் போட்டுக்கலாம். இப்போ 4 ப்ளஸ்னால் ஆட்டோமேட்டிக்லி திஸ் இஸ் வாட், 4 மைனஸ். அண்டர்ஸ்டுட்? ஓகே, திஸ் இஸ் சார்ஜ் இந்த காம்ப்ளெக்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னது, ஏரோ மார்க் இப்படி போடணும். ஏன்னா கோஆர்டினேஷன் இல்லை, இவங்க சைனைட் எல்லாமே என்ன பண்ணணும், இட்ஸ் அ டோனர் ஆட்டம். ஸோ ஏரோ மார்க் கம்ஸ் ஃப்ரம் donor atom to acceptor atom. Who is acceptor atom? Who is acceptor atom? Iron, no? Fe தான் என்ன பண்ணுது, அக்செப்ட் பண்ணுது இல்லையா? Who is a donor atom? Who is a donor atom? ஏரோ மார்க் எங்கேருந்து எங்கே வருது? Cn, கரெக்டா இல்லையா? ஏரோ மார்க் இது ஏயா? What is this? Arrow mark comes from what? Where it comes from? Arrow mark Cn இருந்து வந்து Fe க்கு போகுது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரி, Cn is a donor atom, Fe is a acceptor atom. சரியா? புரியுதா? ரைட். ஸோ அது ரெண்டுக்கு நடுவில் தான் என்ன இருக்கும்? எது? Fe. பார்க்கலாம், இது ஒன்றுனா பார்க்கலாம். ஓகே, பாருங்களேன். ஸோ இதை வச்சு ஒரு 6 or 7 terms we are going to study. ஓகே, what are the important terms அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே பாருங்கள், ஓகே பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா பாருங்களேன், இந்த சிஎன் இருக்கு இல்லையா, இது பேர் தான் என்னதுன்னா லிகான் சொல்லுவோம், கரெக்டா? லிகான்ஸ், கரெக்டா? இட்ஸ் எ லிகான். லிகான் என்ன, இட்ஸ் எ எலக்ட்ரான் டோனார், கரெக்டா நாட்? ஸோ எலக்ட்ரான் டோனார். Fe என்ன பண்ணுதுன்னா, it accepts a pair of electron. That's why it's called what? Central metal ion. Understood? This is called what? Central metal ion. Understood? So என்ன பண்ணுது, எலக்ட்ரான், இது என்ன சொல்லலாம் நம்ம, எலக்ட்ரான் அக்செப்டர் சொல்லலாமா? Understood? Lewis theory படி, according to Lewis theory, anything electron donating capacity, donating nature, that's called what? This is Lewis இல்லை, அக்செப்ட் தான் ஆசிட், ஏஏ நான் வச்சுங்க, சரியா? சரியா? ஆமாம், லூயிஸ் பேஸ். தென் only we can say what? Ligands are Lewis base, central metal ions are Lewis, okay, Lewis acid. Understood? Lewis acid. You just remember like this, AA, just A. Understood? Okay, understood? So this is first term. First term is called ligan. Ligan electron donor. Central metal ion is electron acceptor. Understood? Next one, this square bracket, yeah. Square bracket we can say is called what? Third one is called, it's a coordination sphere. Coordination sphere, or we can say coordination entity, we can say. Understood? Coordination sphere. Coordination sphere na overall present inside this coordination sphere, central metal ion and ligands are enclosed in ரெண்டுமே உள்ள இருக்கு இல்லையா? That's called, we can say, coordination sphere.
Simply you can see definition இதான் ஒன்றும் இல்லை. Central metal ion and ligands are enclosed in the square bracket. That's why it's called coordination sphere. மெசேஜ் வந்துருப்பாங்க சாட்ல பார்த்துக்கோங்க. சவுண்ட் வரல நினைக்கிறேன். ஜூம்ல இருக்கிறவங்களுக்கு லைவ்ல வருது. ஓகே ஓகே ஓகே. சைடில் போயிட்டு 3 புள்ளி இருக்கும்ல, போயிட்டு ஷேர் சவுண்ட். Once again, ஷேர் சவுண்ட். okay. Understood up to this? Coordination sphere. Are you following? Okay. Yes, sir. Right. Okay. Next one is, 4 minus, no, this 4 minus is called the, fourth, this is called, we can say, charge on the complex. Charge on the complex. Understood? These are the terms only. Okay, if I give you example means you can able to understand. Just remember what's the meaning for the term. 4 minus is called charge on the complex. Understood? Charge on the complex means, this is 4 plus means automatically this is 4 minus. இது 4 plus அது 4 minus சொல்லிடுறாங்க இல்லையா? அந்த ஸ்கொயர் பிராக்கெட் மேலே நீங்கள் என்ன போடுறீங்களோ அதான் சார்ஜ். சரியா? சார்ஜ் அந்த காம்ப்ளெக்ஸ். அதுவும் எப்படி சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு டெஃபினிஷன் வச்சுருக்காங்க. எப்படின்னா ஸ்கொயர் பிராக்கெட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? லிகன்ஸ் அண்ட் சென்டிமீட்டர் லைன் இல்லையா? ஓகே. ஆமாம். அதனுடைய ரெண்டுடைய சார்ஜ் சேர்ந்தது தான் அந்த சார்ஜ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சொல்கிறாங்க. அப்போது சம் ஆஃப் த சார்ஜஸ் ஆஃப் central metal ion and ligand. சொல்லமா? Sum of the charges of central metal ion and ligands is called what? We can say charge on the complex. Understood? Next one. Yes. So I'll write it here. Fifth one I write it here. Fifth one is called, coordination number. What is coordination number means? How many bond around this? Neighbor. The coordination number, that is neighbor na, the solid state. Okay, very good. Number of nearest neighbor atom, that's called coordination number இல்லையா? அது நம்ம solid stateல சொல்லுவோம். இங்கே வந்து number of coordinate bond. How many coordinate bond around this we have? How many coordinate? 6 இல்லையா? So definition ஒன்றுமே இல்லை. Number of coordinate bond between central metal ion and ligand is called, we can say, coordination number. Understood? Okay. Are you following? Then one more term is called, we know that is called oxidation state. Oxidation state na, what is oxidation state means? Here the central metal atom நீங்கள் வந்து அது Fe2 plus Fe3 plus நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? அதான் என்ன சொல்கிறோம்னா ஆக்சிஜன் ஸ்டேட் சொல்கிறோம். இட்ஸ் a charge of the central metal ion. சிம்பிளாக சொல்லப்போனால் சென்ட்ரல் மெட்டலினுடைய சார்ஜ் நம்ம என்ன சொல்லுவீங்க? சார்ஜ் ஆன் த central metal ion. Understood? Are you following? Understood? Charge on the central metal ion is called, we can say, oxidation state. Understood? See, these are the important terms in coordination compounds. Are you following? Okay. ஸோ எல்லாம் படிச்சிருக்கீங்க, புக்கில் எல்லாம் கிளியராக இருக்குது. சரியா? நம்ம டேரெக்டாக நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு how to give the name to the IPS name to the coordination compounds. Okay. How to find out the oxidation state, how to find out the coordination number. Okay, இதெல்லாம் பார்க்க போகிறோம். Understood? Right. Okay. Next one. Okay. See that, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதெல்லாம் தெரியாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா லிகான்ஸ்லாம் தெரியணும். டைப்ஸ் ஆஃப் லிகான்ஸ் யூ மஸ்ட் நோ. ஸோ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் லிகான்ஸ் மீன்ஸ்? ஓகே, கொஞ்சம் அப்படியே ரெடியாக எழுதிட்டே வாங்க, எவ்வளோ முடியுமோ எழுதுங்க. சரியா? சரியா? ரெண்டுமே பண்ணணும். லிசனிங் அண்ட் ரைட்டிங் ஷுட் கோ ஆன் சைமல்டேனியஸ்லி இல்லையா? ஓகே, கொஞ்சம் உங்களை எழுதியும் வச்சுக்கணும் இல்லையா? காதில் கேட்டதெல்லாம் அப்படியே நிற்காது. ஸோ யூ மஸ்ட் ரைட் சம்திங். ஓகே, இம்பார்ட்டன்ட், அட்லீஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ligands, you know that when I teach any lesson means you take your textbook also, then keep on note nearby. Okay, so write the important things about that, then only you can able to understand. Okay, types of ligands. Types of ligands means, if it is a negative charge means what? We can say what?
நெகட்டிவ் லிகான்ஸ் இல்லையா, தெரியுங்களா உங்களுக்கு நெகட்டிவ் லிகான்ஸ். முக்கியமாக வந்து நெகட்டிவ் லிகான்ஸ் அண்ட் neutral ligands only important in this unit. Okay, neutral ligands. If there is no charge means what? Neutral ligands. If you have charge is what? Negative means what? நெகட்டிவ் Negative ligands. இல்லை ஒரு சிலலாம் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. Cn மைனஸ், Cl மைனஸ், SO4 2 மைனஸ், கரெக்டா? C2O4 2 மைனஸ், அண்டர்ஸ்டுட்? OH மைனஸ் இல்லையா, NO2 மைனஸ், ONO மைனஸ், அண்டர்ஸ்டுட்? திஸ் ஆர் ஆல் வாட்? நெகட்டிவ் சார்ஜ். அங்கேயே நமக்கு தெரியுது இல்லை, சார்ஜ் நெகட்டிவாக இருக்குது, அதனால் நெகட்டிவ் லிகன்ஸ் சொல்கிறோம் இல்லையா. As well as you must know the name, you must know the name also. CN எப்படி சொல்லுவீங்க? சைனிடோ. சி எல்லாமே ஓ. வெரி குட். குளோரிடோ, சல்ஃபைட்டோ, சல்பேட்டோ, சல்ஃபேட்டோ, வெரி குட். சல்பேட்டோ. கீழே கத்தல சார். C2O4 என்னது? ஆக்சலேட்டோ. ஆக்சலேட்டோ. சிம்பிளி சம்டைம்ஸ் தே வில் ரைட் OX கூட எழுதுவாங்க, சரியா? ஓகே, அது மாதிரி இதெல்லாம் புக்கில் இருக்குது, கிளியராக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுங்க. OHனா தெரியும் இல்லையா, ஹைட்ராக்சைட் இல்லையா, பட் வி ஷுட் ரைட் வாட்? ஹைட்ராக்சிடோ. அண்டர்ஸ்டுட்? ஆல் ends with O. அண்டர்ஸ்டுட்? NO2 மைனஸ், ONO மைனஸ் அப்படி இருக்குது. NO2 மைனஸ்னால் இங்கே நைட்ரஜன் தான் டோனர் ஆட்டமாக இருக்கும், இங்க ஆக்சிஜன் டோனர் ஆட்டமா. வெரி குட், சூப்பர். அதனால் என்ன சொல்லுவீங்கன்னா, இது பேர் என்ன சொல்லுவீங்கன்னா, ரெண்டுமே நைட்ரைட்டோ தான், ரெண்டுமே நைட்ரைட்டோ தான். நைட்ரைட்டோ நைட்ரஜன் டோனர் ஆட்டம் இருக்குல்ல, N, நைட்ரைட்டோ N. இங்கே ஆக்சிஜன் இருக்கனால என்ன சொல்லுவீங்க? நைட்ரைட்டோ O, சரியா? இதான் ஓகே. ஒரே லிகனில் ரெண்டு டோனர் ஆட்டம் இருக்கிறதுனால அந்த லிகன்ஸ்க்கு பேர் என்னது ஞாபகம் இருக்கா? ஆம்பிடென்டேட் லிகன். சூப்பர், ஆம்பிடென்டேட் லிகன். அண்டர்ஸ்டுட்? ஓகே. ஸோ இது மாதிரி நம்ம சொல்லலாம். அண்டர்ஸ்டுட்? ரைட். இன்னும் நிறைய லிகன்ஸ் இருக்குது, ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நியூட்ரல் லிகன்ஸ்னால் அதுலேயும் ஒரு இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சால் போதும். முக்கியமானது நோ சார்ஜ் இல்லையா, இப்போலாம் ப்ளஸ் மைனஸ் எதுவுமே போட மாட்டேன். H2O, EN, NH3, அண்டர்ஸ்டுட்? CO, NO, இதெல்லாம் நியூட்ரல் லிகன்ஸ். Understood? So, but it has one special name for that, isn't it? Water means we should say what? Aqua. Correct? Aqua. EN ஆக்சுவலாக பார்த்தா ஈத்தேன் 1,2 டையமின், அதான் ஷார்ட்டாக என்ன சொல்கிறாங்க? EN சொல்கிறாங்க. ஈத்தேன் 1,2, அதான் புதுசாக இருந்தால் எழுதிக்கிங்க. அண்டர்ஸ்டுட்? அமோனியான் வழக்கமான சொல்லுவோம், ஆனால் அமோனியான்னு சொல்கிறதுல இந்த சாப்டரில் என்ன சொல்கிறோம்? அம்மின்னு சொல்கிறோம், சரியா? இது கார்பனைல், இது அதே தான், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஃபஸ்ட்டு 3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் எழுதுறதில் ஃபஸ்ட்டு 3 இம்பார்ட்டன்ட். கார்பனைல், இது இஸ் கால் நைட்ரோசைல், இதெல்லாம் என்ன சொல்லுவீங்க? நியூட்ரல் லிகன் சொல்கிறோம். அண்டர்ஸ்டுட்? ரைட். அண்டர்ஸ்டுட்? இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சால் என்ன பண்ணுவோம்? நேம் கொடுக்க முடியும். ஓகேவா? ரைட். If you want me, just note some few ligands right fast. Ligand is the backbone of this lesson. Without ligand, without name as well as charge, if you don't know means you cannot able to learn this lesson. Okay? Okay, sir. Right. படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி, அப்படியே ரீகால் பண்ணிவிடுங்க, சரியா? ரைட். அதே மாதிரி இதில் பாருங்களேன், இதுக்கு இந்த NO2 மைனஸ் ONO மைனஸ் என்ன சொல்கிறேன்னா ஆம்பிடென்ட் லிகன்ஸ் சொல்கிறேன். இந்த EN என்ன சொல்கிறேன்னா பைடென்ட் லிகன்ஸ் எல்லாமே, இதெல்லாம் பைடென்ட் லிகன்ஸ். இதெல்லாம் என்ன சொல்கிறீங்கன்னா கீலேட்டிங் லிகன் சொல்கிறோம். கீலேட்டிங் லிகன் படிச்சிருப்பீங்க. கீலேட்டிங் லிகன்னா ஒரு ரிங் ஃபார்மிங் லிகன், இது பேர் ரிங் ஃபார்மிங். அரவுண்ட் த சென்ட்ரோமெட்டல் அயன் this will make a ring so that the complex is more stable. Understood? This is called mostly bident ligands is considered as a chelating ligand. Just note பண்ணிக்கங்க. Chelating ligand. Nothing but it's called ring forming ligand. Understood? Yes, sir. Right. Okay. மதியழகன் புரியுதா? புரியுது சார். ரைட். ஓகே, அதெல்லாம் படிச்சிருப்பீங்க, ஜஸ்ட் அப்படி ரீகால் பண்ணிக்கங்க. ஓகே, ஓகே சார். ரைட். Can you go next one? Next போகலாமா? Okay, sir. சரி, பாருங்க.
ஓகே ரைட். பாருங்க, ஒரு ஹெட்டிங் போடுங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஃபைண்ட் oxidation state. Okay, sir. Oxidation state, what's the other name for oxidation state means, primary valency. Okay, find oxidation state and IPAC name for the following complex. Understood? Find oxidation state and IPAC name for the following complex. Understood? Simple one. So here, I'll give one complex K4 FeCN6. Understood? So in this complex we have to find out what? Primary valency. Okay, primary valency is nothing but oxidation state. Okay, then IPAC name also we have to find out. Okay, then right, first of all you have to split them. How to split this one? Any complex is given, we have to split them. How to split? K means what? K plus. You following? How many K plus? 4K plus. 4K plus Very good. FeCN6 minus 4 4 minus. minus. 4 minus. Very good. Okay. Now the charge on the complex we don't know, but the ion which is present outside the bracket இல்லையா, அதான் கவுண்டர் அயன் சொல்லுவாங்க. அதனுடைய சார்ஜ் வச்சு தான் இதை டிசைட் பண்ணுவாங்க. இது 4 ப்ளஸ்னா ஆட்டோமேட்டிக்லி திஸ் இஸ் வாட் 4 மைனஸ். அண்டர்ஸ்டுட்? ஓகே, இது ஆஃப்டர் ஃபைண்ட் அவுட், ஆஃப்டர் ஸ்பிட் தம், நம்மளுடைய ஏம் என்னது? ஆக்சிஜன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் அயன் இல்லையா? ஃபைண்ட் ஆக்சிஜன் ஸ்டேட் ஆஃப், என்ன அப்படி போட்டு வச்சுங்க, கரெக்டாக போட்டுங்க. ஆக்சிஜன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் அயான் அண்ட் ஐபிஎஸ் நேம் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ். இதுதான் கொஸ்டின். சரியா? சரி, இது நம்மளுக்கு என்ன பண்ண போகிறோம்? சென்ட்ரல் மெட்டல் யார் இதில்? who is the central metal ion? Fe. அதான் எக்ஸ்னு வச்சுங்க. அதுக்கு தான் ஆக்சிடேட் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? ஒன் சைனைட், வாட்ஸ் த சார்ஜ் ஆஃப் சைனைட்? What's the charge of cyanide? Just only we studied, no? Yeah, minus 1. Negative. Negative. Yeah, minus. Negative. Okay. It's a negative ligand. So, one cyanide, yeah, one cyanide minus 1. But here how many cyanide? We have 6 cyanide. So, minus 6 Minus 6 is equal to, the charge இருக்கு பாருங்க, அது ரைட் ஹேண்ட் சைடில் போட்டுக்கோங்க. சரியா? Understood? Now, x is equal to, plus 2. Correct or not? plus All, yes, sir. இல்லையா? ப்ளஸில் தான் வரும் ஆன்சர், மைனஸில் வரவே வராது. சரியா? Because metals are electropositive character. Understood? So if you get minus means you check once again. Okay, right. So we found out, no, oxidation கண்டுபிடிச்சிட்டோமா? பாருங்க, அதே சைட் பை சைடு என்ன பண்ணுறேன்னா ஐபிஎஸ் நேம் சொல்கிறேன். ஐபிஎஸ் நேம் பாருங்கள், ஒரு சில ரூல்ஸ் தெரிஞ்சுக்கணும், படிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு கேட்டையான் தான் சொல்லணும் இல்லையா? ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டையான். இதில் who is cation here? பாருங்களேன், இதான் கேட்டையான். இது ஃபுல்லாகவே என்னது? கே ப்ளஸ் என்னது? கேட்டையான். ஆமாம், இந்த FeCN6 4 மைனஸ் என்னது? என்ன சொல்லுவீங்க? ஆனையான். சரியா? ஃபஸ்ட் நீங்கள் கேட்டைன் எல்லாம் சொல்லி முடிச்சிடணும். நெக்ஸ்ட் ஒன்லி வி ஷுட் சே வாட்? ஆனையான். கேட்டைன் யாருங்க? FeCN6. இல்லை, கேட்டையான் வந்து யாருங்க? நல்லா அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கிளியராக. who is cation? சொல்லிட்டு போகணும் சென்ட்ரல். who is cation? that போல FeCN6. சூப்பர். who is cation? நெகட்டிவ் சார்ஜ் சார். சரி, கேட்டையான்னா பாசிட்டிவ் சார்ஜ். எதுக்கு கீழே நான் அந்த சி போட்டிருக்கேன்னா, அந்த கே ப்ளஸ் இருக்கு இல்லையா, அது கீழே தான் நான் சி போட்டிருக்கேன். அண்டர்ஸ்டுட்? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வி ஷுட் சே கேட்டையான், நெக்ஸ்ட் வி ஷுட் சே ஆனையான். திஸ் த ரூல். Okay, so first cation means, potassium is the cation. Understood? First you say what? Potassium. Next, and the square bracket எல்லாமே என்ன சொல்லுவீங்க? Anion. Understood? Are you following? Yes, sir. Okay. First you should say, anionல பாருங்க, உள்ள வந்துருங்க. உள்ள வந்துட்டு number of ligands, name the ligands and centripetal ion. Number of ligands na எத்தனை ligands இருக்கு? We have 6 ligands are there. 6 ligands means what? Hexa. Hexa cyanidova. கரெக்டா? Hexa cyanido. Cyanido. அப்புறம் பாருங்க, இந்த அயன், இந்த சென்ட்ரல் மெட்டல் வந்து ஒரே ஒரு சின்ன ரூல் நான் வச்சுங்க. சென்ட்ரல் மெட்டல் வந்து ஆனியானிக் காம்ப்ளெக்ஸில் இருக்கு இல்லையா? ஆனியானிக் காம்ப்ளெக்ஸில் இருந்துச்சுன்னா, அண்டர்ஸ்டுட், வி ஷுட் சே மெட்டல் கூட என்ன பண்ணணும்? மெட்டல் கூட 8 சேர்த்து சொல்லணும். 8. சரியா? அதே சென்ட்ரல் மெட்டல் எண் வந்து
சப்போஸ் கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸில் இருந்துச்சுன்னா கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் நீங்கள் வந்து மெட்டல் கூட 8லாம் சொல்ல வேண்டாம். சேம் மெட்டல் ஒன்லி, சேம் மெட்டல் ஒன்லி, மெட்டல் மட்டும் சொன்னால் போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காப்பர் வச்சிங்களேன், காப்பர்னா குப்ரைட் சொல்லணும். அதே கேட்டயானில் இருக்கும்போது காப்பர் சொன்னால் போதும். அண்டர்ஸ்டுட்? ஓகே, பாருங்கள் இது வந்து இப்போ இந்த எஃப்இ வந்து என்னது இருக்குன்னா ஆனியானிக் காம்ப்ளெக்ஸில் இருக்குது. ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ்னா எஃப்இ நம்ம எப்படி சொல்லணும்? எஃப்இனா ஃபெர்ரைட். அது ஃபாலோயிங் எஃப்இ இஸ் கால்ட் ஃபெர்ரைட். ஃபெர்ரைட். அண்டர்ஸ்டுட்? ஸோ லைனாக சொல்லிட்டே வர வேண்டியதான். நம்பர் ஆஃப் ligands, நேம் த ligand, sentimental ion. After say the sentimental ion, immediately say the its oxidation state. We found out, no? What's oxidation state for ion here? We found out +2, இல்லையா? +2 means that is represented by Roman letter 2. Put in bracket. This IP is named this complex. Understood? Are you following? Okay. Write down. I'll give 2 or 3 complex, then I'll go to the next one, next topic. If you want, just copy them. Any doubt means ask me. The naming is very important. Before that, study all the ligands. Okay. Any doubt in this? Yes, sir. Okay. Can I give next one? Yes, sir. Right. Okay. You try this one. Copper, NH3, 4, SO4. Okay. First split them. How to split this one? Who is present outside square bracket? SO4, yeah. So SO4 charge is minus 2 minus. SO4 2 minus, yeah. So automatically this is what? Cu NH3 4 2 minus means this is automatically this is what? 2 plus. 2 plus. Understood? So the counter ion oda charge வச்சு தான் நம்ம இதை டிசைட் பண்றோம். Understood? Okay. Then so this fully is called what? This fully, cation. Correct or not? This fully cation. This is called, we can say what? Anion. Anion. Yeah. So first find out the X value. What is X value? What's oxidation state? X. Amine is a what kind of ligand? Amine is a neutral ligand. Neutral ligand. Then only I put 0. Understood? 4 into 0, 0 is equal to charge you put in right hand side. So X is equal to what? +2. You following? Okay. Now come to the name. I'll write the IPS name for that complex. See, I told you, first cation. Cation fully you should say. Next, after that you should say what? Anion. Cation, cation or complex இருக்குது. அதனால உள்ள போயிடுங்க. Go into the bracket. Into the bracket உள்ள போனீங்கன்னா என்ன பண்ணோம்? Number of ligands, name the ligands, then sentimental ion, oxidation state. புரியுதா? இப்படி வரணும். Okay. Mute, amine. How many number of ligands? 4. 4. 4, sir. Very good. 4 means what? Tetra. Kata tetra. Sorry. Tetra. Amine. Tetra, amine, copper sulfate, sir. Tetra நாங்கள் யாரை தட்டுறாங்க? அந்த உங்கள் பேக்ரவுண்ட்லாம் சவுண்ட் வராமல் பார்த்துங்க. ஓகேவா? ஓகே. டெட்ராமின் வெரி குட். டெட்ராமின் காப்பர் சொல்கிறதா காப்பர் சொல்கிறதா குப்ரைட் சொல்கிறதா? ஒரு எழுதி படுக்கணும், ஞாபகம் இருக்கா? காப்பர் சொல்கிறதா குப்ரைட் சொல்கிறதான்னா அது காப்பர் எப்படி இருக்குது? என்ன காம்ப்ளெக்ஸில் இருக்குது? ஒன்று எழுதி கேட்டைன்னா யூ ஷுட் சே ஒன்லி மெட்டல். அண்டர்ஸ்டுட்? ஸோ டெட்ராமின், ஓகே, டெட்ராமின் காப்பர், தென் ரோமன் லெட்டர் 2. கரெக்ட் ஆர் நாட்? Then sulfate வந்து வெளியில தான் இருக்கு இல்லையா? It is present outside square bracket. So no rules and regulation for that. If it present inside means you can say sulfato, but if it presents outside means you can simply say sulfate. Are you following? Simple. Okay. Right. Note down. இதெல்லாம் ஒரு ஐடியா இருக்கு உங்களுக்கு இல்லையா? சரி.
So I'll give one more thing. You just write K3 CR C2O4 thrice. Now tell me. First find out the oxidation state. Before finding oxidation state, you have to split them. Yeah, understood? Okay. Okay. How to split? K means what? K means what's the charge of K? K na? Immediately you must know, no? K plus. Understood? Right. Following or not? K plus. So 3K plus. Understood? Now 3K C2O4 CR2 3 அவ்வளோதான். minus இந்த 3 மைனஸ் கொண்டு வரணும். சரியா? கேனா யூ மஸ்ட் நோ ஒன்லி கே ப்ளஸ் தெரியணும். சரியா? ஓகே. ஸோ திஸ் இஸ் ஃபுல்லி தட் வாட் இஸ் திஸ்? This is fully cation, isn't it? This is fully cation. This is fully what? And following, this is called cation. This is called what? Anion. Understood, right? First we should say, okay, first we find out the x value. X value கண்டுபிடிச்சிடலாமா? Okay. What's the x value for chromium? So I consider it's a x, chromium x. C2O4, it's a bidentate ligands, yeah. What's the charge of this? C2O4 2 minus. 1 C2O4 2 minus. No, here how many C2O4? We have 3. Yeah. 3 So 3 into 2 minus what? Minus 6 is equal to minus 3. X is equal to what? Plus 3. Understood? Are you following? Okay, right. Okay, that's all. The name, come to the name. Name எப்படி சொல்லலாம்னா first cation சொல்லணும் இல்லையா? Cation is what? நீங்க K3, K2, K4 எப்படி இருந்தாலும் அது பொட்டாசியம் சொன்னாலே போதும். புரியுதா? பொட்டாசியம் அப்படி சொன்னாலே போதும். K2 இருக்கலாம், K இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். ஓகே. பொட்டாசியம் உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்தீங்கன்னா இது வந்து பைடென்ட் லிகன் இல்லையா? பைடென்ட் லிகன்னா பைடென்ட் லிகன் இருந்துச்சுன்னா தட் if you have any bidentate ligand, if it is 2 means we can use the letter what? Bis. If you have 3 means we can use what? Tris. அப்படி மாதிரி யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ here 3 times இல்லையா? then we use tris oxalato. Correct or not? Yes sir, oxalato. குரோமியம் சொல்றதா குரோமேட் சொல்றதா? இது மைனஸ் குரோமியம் சொல்லலாமா குரோமேட் சொல்லலாமா? என்ன எழுதி போட்டுருக்கணும். ஆனானிக் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கா? அனானிக் காம்ப்ளெக்ஸ்க்கு ப்ளஸ் 8 சேர்க்கணும். 8 சேர்க்கணும். வெரி குட், சூப்பர். குரோமேட். அண்டர்ஸ்டுட். குரோமேட். உடனே என்ன பண்ணணும்? அதோட ஆக்சிஜன் சொல்லிடலாம்ல, கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்களேன். குரோமேட் 3. அண்டர்ஸ்டுட்? ஆர் யூ ஃபாலோயிங்? Chromate 3. Understood? So this is a way to give the IPS name. Okay. Sometimes they'll give the name. They'll give. Sometimes they'll ask to find out the structure. Okay. The formula they'll ask. Okay. அப்படி ரிவர்ஸ்லோட கேட்கலாம். சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி இது உங்கள் ஐடியா இருக்கும். எல்லாமே நீங்கள் பை ப்ராக்டிஸ் பண்ணி இட் வில் கம். ஸோ பை யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் ஆல் த காம்ப்ளெக்ஸ் லைக் திஸ். ஓகே. தென் வில் பி தரோ இன் திஸ். அண்டர்ஸ்டுட்? ரைட். நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? ஓகே. ஓகே சார். ஐடியா இருக்குது உங்களுக்கு. லிகன்ஸ் நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. சரியா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு இம்பார்ட்டன்ட், அதாவது ஃபஸ்ட்டு நான் வேலன்ஸ் பாண்ட் தியரி சொல்லி கொடுத்துட்றேன். வேலன்ஸ் பாண்ட் தியரி தான் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் இதில் எல்லாமே இருக்காது. வேலன்ஸ் பாண்ட் தியரி. அண்டர்ஸ்டுட்? ஓகே. So again, before that we have Werner's theory. Werner, Alfred Werner is the father of coordination chemistry. So he has given some points about coordination compounds. Okay, but in this, but he could not able to tell the hybridization, complex, magnetic property. Okay, then shape and all he could not able to explain. Then only we created what? One more theory is called valence bond theory. In this theory only
we can find out what என்னெல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம் we can find out hybridization. Understood? ஹைப்ரிடைசேஷனில் பார்த்தீங்கன்னா Yes. இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சு வச்சிங்க. முக்கியமாக நம்ம யூஸ்வலாக இதான் வரும். யூஸ்வலாக SP3 உங்களுக்கு இது மாதிரி SP3 கிடச்சிதுன்னா என்ன வாட் இஸ் திஸ் த காம்ப்ளெக்ஸ் வாட் டெட்ராஹெட்ரல் கரெக்டாக நாட் Tetragate. இல்லையா Tetragate. டெட்ராஹெட்ரல். இதில் பார்த்தீங்கன்னா அப்படி ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன், இது மட்டும் நோட் பண்ணிங்க. ஷேப்னா இப்படி ஹைப்ரிடைசேஷன், இந்த ஹைப்ரிடைசேஷன்னா டெட்ராஹெட்ரல். இதனுடைய கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு எடுத்திங்கன்னா F4. DSP2 அப்படின்னா பிகாஸ் ஸ்கொயர் பிளேனார். ஸ்கொயர் பிளேனார் மீன்ஸ் இயர் ஆல்சோ அந்த ஹைப்ரிடைசேஷன் தான் டிஃபர் ஆகும். இயர் ஆல்சோ கோஆர்டினேஷன் நம்பர் 4 ஒன்லி. ஓகே, சம்டைம்ஸ் SP3D D2 அப்படி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்லுவேன், திஸ் இஸ் கால் வாட் ஆக்டோஹெட்ரல். அண்டர்ஸ்டுட்? ஆக்டோஹெட்ரல்னால் கோஆர்டினேஷன் நம்பர் எப்படி இருக்கும், 6 இருக்கும். சரியா? இது கூட கொஞ்சம் மாற்றி எழுதுவாங்க. எப்படின்னா D2 முதல்ல போட்டுட்டு SP3ன்னு போடுவாங்க. அப்படின்னா கூட என்னது, அது ஆக்டோஹெட்ரல் தான். அண்டர்ஸ்டுட்? ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா D2ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன சொல்லுவாங்க, அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ். அண்டர்ஸ்டுட்? ஓகே, இது என்ன சொல்லுவாங்கன்னா D ஃபஸ்ட் இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ். இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ். அண்டர்ஸ்டுட்? So these are the important hybridization and shape and coordination number. This also same the coordination number 6 only. Okay, note பண்ணிக்கங்க. So valence bond theory we can find out the hybridization. Okay, from the hybridization only we can decide the shape of the molecules. Understood? Okay, வேற என்ன நம்ம இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா செகண்ட் ஒன் இங்கே போடுறோம் பாருங்களேன், magnetic properties. சரியா? Magnetic properties also we can able to learn. Paramagnetic. வெரி குட். நம்மளுக்கு அதில் ஏதாவது அந்த ஆர்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டல் இப்படி இருக்கும். ஆர்பிட்டலில் ஏதாவது ஒரு சிங்கிள் எலக்ட்ரான்ஸ் இருக்குது வச்சுங்களேன், ஒரே ஒரு எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவீங்க, இட்ஸ் கால் அன்பேர்ட் எலக்ட்ரான். இஃப் யூ ஹேவ் அன்பேர்ட் எலக்ட்ரான் மீன்ஸ் வி கேன் சே வாட் பேராமேக்னெட்டிக். Paramagnetic. பேராமேக்னெட் எல்லாம் படிச்சிருப்பீங்க, தெரியும் இல்லையா? There is no unpaired electron. It is called as diamagnetic. டயமேட்டிக். இல்லைனா எல்லாம் பேராக இருக்கும் இல்லையா? ஆல் ஆர் paired electron, we can say it's called what, diamagnetic. Understood? Sure. Okay, understood. Okay, so Sir. வேறு என்ன நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் இஸ் யூனோ தேர்ட் ஒன். அப்படி தேர்ட் ஒன் போட்டு அப்படிங்க எழுதுங்க. ஓகே, மேக்னெட்டிக் மொமெண்ட். அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருந்தாலே நம்ம மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்துடும் இல்லையா? மேக்னெட்டிக் மொமெண்ட், வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் தட்? Mu root of mu root of n plus 1 is equal to mu. N into n plus 2. 1 is equal to B. What's the unit for that? BM. இல்லையா? கரெக்டா? B. Understood? What is N? N is called number of unpaired electrons. Very good, very good. Okay, okay. So these are the information we are getting from valence bond theory. Okay, so I'll give one complex. So this complex ஒரு காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த காம்ப்ளெக்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு என்ன கேட்பாங்க, இது பேராமேட்டிக்காக டயமேட்டிக்காக கேட்பாங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் எழுதி பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, வாட் இஸ் தி ஷேப் ஆஃப் திஸ் காம்ப்ளெக்ஸ் கேட்பாங்க. சரியா? ரைட், ஐ ரிட்டன் திஸ் ஒன், திஸ் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எழுதிங்களா? Yes, sir. ஓகே, ஓகே, பாருங்கள் எழுதுறீங்களா? இதை கண்டிப்பாக எழுதி வைங்க, வெரி இம்பார்ட்டன்ட். இது மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருவாங்க, நிக்கல் Cl4 2 மைனஸ் அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ். இதுக்கு நம்ம எல்லாமே கண்டுபிடிக்கணும். சரியா? பாருங்கள், ஒரே காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிக்கல்னாலே ஃபஸ்ட்டு இந்த என்ன நம்மளோட வேலை என்னது, எக்ஸ் கண்டுபிடிக்கிற வேலை தான் இல்லையா? நிக்கல் எக்ஸ்னு வச்சுக்கலாமா? ஒரு குளோரின் வந்து Yes, sir. குளோரின் -1 இல்லையா? அப்போ 4 into -4 is equal to -2. X is equal what? +2. ஓகே, நிக்கல் அட்டாமிக் நம்பர்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டிரான்சிட் சீரிஸ் அட்டாமிக் நம்பர் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஃபஸ்ட்டு டிரான்சிட் சீரிஸ் தெரியும் இல்லையா? ஸ்கேண்டியத்துலேருந்து என்ன வரும் நம்மளுக்கு வந்து ஜிங்க் வரைக்கும் அட்டாமிக் நம்பர் தெரியணும். 21லேருந்து 30 வரைக்கும். சரியா? அட்டாமிக் நம்பர்லாம் கொடுக்க மாட்டாங்க. போர்டு எக்ஸாம்லாம் கொடுப்பாங்க இல்லையா? இது வந்து நீட் எக்ஸாம், அதெல்லாம் they won't give any atomic number. You must know atomic number of that element. Now without atomic number you cannot able to proceed further. Okay, atomic number is what? 28 இல்லையா?
28 இது எப்படி முடியும், கடைசியாக முடியுது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 3D8 முடியும். 3D8 4s2 4s2. இப்போ சப்போஸ் 7 வச்சிங்களேன், 3D7 4s2. 6 வச்சிங்களேன், 3D6 4s2 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. தான் சிம்பிள். நம்மளுக்கு வந்து அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான் வேணும். நான் பேர் என்னது, வேலன்ஸ் பாண்ட் தியரி. அவுட்டர் எலக்ட்ரான் ஒன்லி பார்ட்டிசிபேட் இன் தி பாண்ட் ஃபார்மேஷன். கரெக்டா? அது ஃபாலோயிங். முன்னாடி உள்ளதெல்லாம் நம்ம ஒன்று பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதில்ல இல்லையா? சரி பாருங்கள். இப்போ வந்து நிக்கல் ஆட்டம் எப்படி எழுதலாம் பாருங்கள். நிக்கல் ஆட்டம்னா எப்படி, டீனா எத்தனை ஆர்பிட்டல்ஸ் இருக்கும், 5 ஆர்பிட்டல்ஸ் இருக்குமா இல்லையா? அண்டர்ஸ்டுட். இது 3D. அண்டர்ஸ்டுட். அடுத்து பாருங்கள், எஸ்னா ஒரே ஒரு பாக்ஸ் தான் போடணும். அப்போ 3s இல்லையா? சாரி 3s இல்லை 4s. கரெக்டா? ஓகே. வில் பி வாட், 4s. அண்டர்ஸ்டுட், ரைட். தென் நெக்ஸ்ட் வில் பி, ஓகே இங்கே போடுறேன், 4p. அண்டர்ஸ்டுட், இப்படி இருக்கும். கரெக்டா? ரைட். சரி நிக்கல் ஆட்டம் கரெக்டாக இது. இப்போ நம்ம எலக்ட்ரான்ஸ் ஃபில்அப் பண்ணலாமா? பாருங்கள். அப்படி எலக்ட்ரான்ஸ் இன் 3D ஆர்பிட்டால்ஸ். 3D லெவலில் இருக்குது 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கா? ஸோ 1 2 3 4 5 6 7 8. அண்டர்ஸ்டுட். தென் 4s having how many electron? 2 unpaired. இல்லை 2 எலக்ட்ரான் தான், அன்பேர்லாம் கிடையாது. 2 எலக்ட்ரான் இருக்குது 4s. இது வந்து நார்மல் ஸ்டேட் நிக்கல் ஆட்டம் இல்லையா? நிக்கல் ஆட்டம் கிரவுண்ட் ஸ்டேட். அண்டர்ஸ்டுட். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஆமாம் எக்ஸைட்டட் ஸ்டேட். எக்ஸைட்டட்னா இந்த காம்ப்ளெக்ஸில் நிக்கலோட சார்ஜ் என்ன சொல்லுங்க, நிக்கல் 2+. கரெக்டா? 2 minus. 2 minus 2+, இல்லையா? நிக்கல் சார்ஜ் இஸ் 2+. ஸோ நிக்கல் 2+ மீன்ஸ் வாட், லாஸ் ஆஃப் how many electron? 2 electrons. ஆமாம், லாஸ் ஆஃப் 2 electrons தெரியும். 2 electron லாஸ் ஆகிடும். லாஸ் ஆஃப் 2 electron. கரெக்டா? ஸோ லாஸ் ஆஃப் 2 electrons மீன்ஸ் automatically this outright means okay, right. So loss of 2 electron means the electron in 4s orbital will be removed. Understood? இந்த 4s இருக்கு இல்லையா, அதில் இந்த எலக்ட்ரான்ஸ் போயிடும். மெட்டலில் நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம் இல்லையா? 1 2 3 4 5 6 7 8 இல்லையா? இந்த 4sலேருந்து 2 எலக்ட்ரான்ஸ் போயிடும். புரியுதா? அப்புறம் பாருங்கள், இது வாட் கைண்ட் ஆஃப் லிகான்ஸ் இம்பார்ட்டன்ட். Cl மைனஸ் என்ன லிகான்ஸ்னா, ஆமாம் நெகட்டிவ் லிகான். அதை விட வேறு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இது வந்து வீக் லிகான்ஸ் தெரிஞ்சுக்கணும். சரியா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே, வெரி குட். இட்ஸ் a வீக் லிகான், பேரிங் நடக்காது. வெரி குட். சரியா? முக்கியமாக ஸ்ட்ராங் லிகன்ஸ்னால் அந்த ஒரு இது மட்டும் நான் வச்சுங்க. எதெல்லாம்னா CO, சரியா? CO CN மைனஸ் NH3 இல்லைனா ஓகே, இல்லைனா EN போடுங்க. முதல்ல EN போடுங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், NH3 இல்லையா? இப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா? இப்படி இதான் ஸ்பெக்ட்ரோ கெமிக்கல் சீரின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ திஸ் ஒன் இஸ் கன்சிடர்ட் அஸ் வாட், these ligands we consider as what, strong ligand. Understood? Following. இதுக்கு பிறகு இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன சொல்கிறோம், வீக் லிகன்ஸாக கன்சிடர் பண்ணுறோம். சரியா? இந்த சிஎல்லாம் இதுக்கு பிறகு தான் இருக்கும். அதனால் இட்ஸ் வீக் லிகன். அப்போ என்ன ஆகாது, இட் வில் நாட், ஓகே, நாட் ஃபோர்ஸ் டு பேர் இல்லையா? நாட் ஃபோர்ஸ். சொல்லுங்கள் சார். அமோனியா ஸ்ட்ராங் லிகண்டா? ஆமாம், அது வந்து அது ஆமாம் ஸ்ட்ராங் லிகன்ஸ் தான். எப்போனா நிக்கலில் வரும்போது வீக்காக தான் ஆக்ட் பண்ணும். சரியா? ஆனால் அதனால் தான் இந்த தியரியோட ட்ராபேக்ஸ் என்னென்னா, ஒரே ஒரு ட்ராபேக்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா, we cannot able to predict which one is strong ligands and which one is weak ligands. Mostly 90% we can able to predict. ஓகே, இந்த அமோனியா பார்த்தீங்கன்னா சில இடத்துல ஸ்ட்ராங்காக ஆக்ட் பண்ணும், சில இடத்துல வீக்காக ஆக்ட் பண்ணும். ஓகே, ரைட். ஓகே, அப்போ என்ன பண்ணலாம் அடுத்தது? நிக்கல் வந்து பேரிங் ஆகாது. இப்ப பாராமைட் டயாமைட்டை கண்டுபிடிக்கணும். அதுக்கு அந்த நம்பர் இப்ப அன்பேர்ட் எலக்ட்ரான் 2 இருக்கு, n = 2 ன்னு வச்சு அப்ளை பண்ணி மியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சூப்பர். அது பாராமைட் வர ஆன்சர் வந்து மேக்னெட்டிக் மொமெண்ட். சரி, எல்லாமே சொல்லி முடிச்சிட்டீங்க போல. நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. சரி, நானும் ஏதாவது சொல்லிக்கிறேன். சரி, ஓகே, அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. Just copy. Okay, now it will not pair இல்லையா?
ஸோ யூ ரைட் ஆஸ் இட் இஸ், இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம் நீங்கள். ஓகே ஓகே சரி. நவ் each ligand is going to give a pair of electrons to empty orbital. பாருங்க Cl minus இல்லையா, Cl minus Cl minus Cl minus Cl minus எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு 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 எலக்ட்ரான்ஸை கொடுப்பாங்க இல்லையா, ஒரு ஒன் பேர், ஈச் கிவிங் எ பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டு தி எம்டி ஆர்பிட்டால்ஸ். இதை வச்சு நம்ம டிசைட் பண்ணுவோம். இந்த Cl மைனஸ் யாருக்கு கொடுத்துருக்குது, எஸ் கொடுத்துருக்குது இல்லையா, எஸ் ஆர்பிட்டால் கரெக்டா, எஸ். இந்த 3 குளோரின் யார் கொடுத்துருக்குதுன்னா பி ஆர்பிட்டல் கொடுத்துருக்குது. அதனால் வாட்ஸ் ஹைபிரிடைசேஷன், therefore what is hybridization, therefore what is hybridization, sp3, are you following? Therefore sp3 hybridization. Sp3 hybridization means I told you know what's the shape of this molecule. sp3 na, what is the shape of this molecule? Tetrahedral இல்லையா. ஸோ இந்த இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இதான் ஹிண்ட் சரியா, இது ஞாபகம் வச்சுக்கணும் ஈஸியாக இருக்கும். ஓகே, இஃப் யூ ஹவ் sp3 hybridization means, so simply we can say the shape is what, therefore shape is what, tetrahedral. Okay, okay, so questions இப்படி தான் இருக்கும். நீங்கள் நிக்கல் Cl4 2 minus is the shape of nickel Cl4 2 minus அப்படி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி தான் சொல்ல முடியும் சரியா, ரைட். So then number of unpaired electrons, how many unpaired electrons? 2. Correct or not? Number of unpaired electrons 2. Therefore we can find out the magnetic moment also இல்லையா, magnetic moment கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. magnetic moment you know root of n into n plus 2. Correct or not? So instead of you know n இருக்கிறதுல என்ன பண்ணலாம், நீங்கள் 2 போட்டுக்கலாம் கரெக்டா, அப்படியே கால் பண்ணிக்கோங்க. ஸோ you know 4 into 2 you know root 8 வரும். ஸோ we can split you know how to split 2 root 2 பண்ணிக்கலாம் கரெக்டா, 2 into you know 1.414 ஓகேவா. ஸோ பண்ணிங்கன்னா 2.82 வரும், அரவுண்ட் 2.8 சரியா. ஓகே ரைட். what's the character of this complex, presence of unpaired electrons இல்லையா, then we can say what character, due to presence of unpaired electrons it is what, it is paramagnetic. Okay, so 4 information we should get in this complex. One is called paramagnetic or diamagnetic, magnetic moment, understood, shape of the molecule, tetrahedral, hybridization. So actually ஒரு கொஸ்டின்லேயே நாலு இன்ஃபர்மேஷன் இருக்குது, இப்படி தான் கேட்பாங்க சரியா, அண்டர்ஸ்டுட். இது மாதிரி நீங்கள் எல்லா காம்ப்ளெக்ஸ்க்கு என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும், அண்டர்ஸ்டுட் ரைட். I written all this, just note down all this. ஸோ இதே ஃபார்மெட்டில் நீங்கள் என்ன பண்ணணும், எல்லா காம்ப்ளெக்ஸ்க்கும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஐ ஃபவுண்ட் அவுட் ஒன்லி ஐ யூஸ் ஒன்லி த வீக் ligands இல்லையா. Next. ஓகே, டிக் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஹைப்ரிடைசேஷன், ஷேப், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, மேக்னெட்டிக் மொமெண்ட். ஸோ இந்த 4ல் தான் ஏதாவது கேட்பாங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு என்ன, வாட்ஸ் அ ஷேப் ஆஃப் திஸ் மாலிகுல், வாட்ஸ் ஷேப் ஆஃப் திஸ் காம்ப்ளெக்ஸ், வாட்ஸ் அ ஹைப்ரிடைசேஷன் ஆஃப் திஸ் காம்ப்ளெக்ஸ், சரி அது மாதிரி கேட்கலாம். அண்டர்ஸ்டுட், புரியுதா? ஓகே சரி. ஸோ இதில் மட்டும்லாம் நீங்கள் என்ன ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுக்குறேன், நீங்களாம் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பாருங்களேன். ஸோ just note down as a homework, nickel CN4, CN is a strong ligands இல்லையா, அதே மாதிரி நீங்கள் இதே ஃபார்மில் தான் எல்லாமே எழுதணும் சரியா. அது மாதிரி இதெல்லாம் 4 ligands சொல்லுவது, இது மாதிரி 6 ligands சொல்லுவதில் கூட சொல்லலாம் சரியா. ஓகே, தேர்ட் ஒன் Fe
F6 4 minus. Okay, so இதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். CO F6 சரியா, CO F6 3 minus. These are the important complex. Okay, right. Sure, understood. Okay, sir. ஓகே, இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிங்க. ஏதாவது டவுட்னா கேளுங்க சரியா. ரைட், நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இன்னொரு ஹெட்டிங் போடுங்க. தட் கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி, அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் சொல்லிடுறேன். கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி, கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி அப்படின்னா இப்போ தட் what are the types of d orbital? What are the types of d orbital? D இப்படி xy z ஞாபகம் வச்சுங்க. dxy, dyz, dzx இல்லையா, dx square minus y square, dz square. These are the types of d orbital இல்லையா. Suppose here first three the orbitals are present in between the axis. First three எப்படி இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ dxy அப்படின்னா the orbitals are in between orbital x axis, this is called y axis. The orbitals are in between x and y axis. Understood? Following? Suppose dyz means the orbitals are in between. எல்லாத்துக்கும் ஒரே டயக்ராம் தான் போட போகிறேன். ஆர்பிட்டல் ஆக்சிஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட போகிறோம், அவ்வளோதான். சரி, இது ஒய்னு வச்சுக்கிறேன், இது ஜெட்னு வச்சுக்கிறேன். எனியோ த ஆர்பிட்டல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் பிட்வீன் த ஆக்சிஸ். இது ஒய்க்கும் ஜெட்டுக்கு நடுவில் இருக்கும், அப்படிதான். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இது மாதிரி தான் போயிட்டே இருக்கும். இந்த ஃபஸ்ட் த்ரீயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ சப்போஸ் ஜெட்எக்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா எப்படி இருக்கும், எக்ஸு ஜெட்னு போட்டு அகெயின் த ஆர்பிட்டல்ஸ் ஆர் இன் பிட்வீன் ஜெட் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ். அண்டர்ஸ்டாண்ட்? இப்படி இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, இந்த z ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர், சாரி x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் அண்ட் z ஸ்கொயர், இதான் எப்படி இருக்குன்னா, இது எப்படி இருக்குன்னா, the orbitals are present on the axis. Understood? Suppose this is x axis, this is y axis, means the orbitals are present on the axis. Understood? Okay, okay. இங்கே என்ன பார்க்க போகிறோன்னா பாருங்களேன், கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியில் சப்போஸ் whenever the ligand approaches the metal d orbitals, suppose here see that listen பாருங்களேன். So whenever the ligand, கவனிங்க, சிம்பிள் தான். whenever ligand approach the metal d orbital, the ligand split the metal d orbitals into two sets of orbital. ligand என்ன பண்ணுதுன்னா d orbital ஸ்ப்ளிட் பண்ணுது. ஓகேவா? ஸ்ப்ளிட் பண்ண முன்னாடி இந்த எல்லா ஆர்பிட்டலுக்கும் என்னது, எனர்ஜி சேமாக தான் இருக்கும். ஆஃப்டர் whenever ligand comes, ligand split the metal d orbitals into two sets of orbital. One is called, ஒன்று வந்து த்ரீயாக ஸ்ப்ளிட் ஆகுது, இன்னொன்று எப்படி ஆகுதுன்னா 2ஆக ஸ்ப்ளிட் ஆகுது. ஓகே, இந்த 3 ஸ்ப்ளிட் ஆகுது, அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா T2Gன்னு வச்சுருப்பாங்க. இன்னொன்று என்ன வச்சுருக்காங்கன்னா EGன்னு வச்சுருப்பாங்க இல்லையா. ட்ரிப்ளி டிஜெனரேட், டபுள்யூ டிஜெனரேட் ஆர்பிட்டால் இல்லையா. ஓகே, the energy required to split the metal d orbitals into two sets of orbital, that the energy requirement is called, we can say what, crystal field splitting energy, stabilization energy, splitting energy சொல்லலாம். எல்லாம் படிச்சுப்பீங்க இல்லையா. ஓகே, இங்கே ஒரு நடுவில் ஒரு பேரி சென்டர் போட்டிருப்பாங்க இல்லையா, பேரி சென்டர். ஓகே, பேரி சென்டர் இட் வில் நாட் கோ எக்ஸாக்ட்லி இந்த சென்டர், நடுவில் இருக்காது. பட் அந்த ரேஷியோ நம்ம எப்படி சொல்கிறோன்னா பாருங்களேன், சப்போஸ் இயர் இது டவுனில் இருக்கனால, இதுக்கு கீழே இருக்கனால மைனஸ்ன்னு சொல்கிறோம் சரியா, இதுக்கு மேலே இருக்கனால ப்ளஸ்ன்னு சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் 2/5 டெல்டா நாட். திஸ் வில் பி வாட், 3/5, மொத்தம் 5 பார்ட்ஸில் this ratio will be 3 parts, this ratio will be 2 parts. So 3/5 delta naught. Delta naught nothing but what? Crystal field splitting energy for octahedral complex. Understood?
delta naught என்ன சொல்றோம்னா crystal field splitting energy for what? For not represents what? Octahedral complex. Understood? Okay, right. You know that. Okay. So the total splitting energy is called what? We can say the splitting, the energy difference between the two orbitals is called, we can say delta naught. இதான் சரியா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? பாருங்களேன், இப்போ என்ன இம்பார்ட்டன்ஸ் இல்லைனா பாருங்களேன், என்ன கண்டிஷன்ஸ். whenever ligands approach the metal d orbitals along the axis or sometimes between the axis, சரியா? sometimes octahedral complex எப்படி வருதுன்னா, நோட் பண்ணிக்க, தான் இம்பார்ட்டன்ட். in case of octahedral complex, ligand approaches, நோட் பண்ணிக்க, ligand approaches, okay, along the axis, okay, along the axis வர்றதுனால overall present along the axis, யாரெல்லாம் along the axisல இருக்காங்க? இது ரெண்டு பேர் இருக்கா? x square minus y square z square ரெண்டுமே என்னது? along the axis. அதனால இது ரெண்டுமே மேலே போயிடும். ஓகே, repulsion is more, it will go up. இது வந்து இன்பிட்வீன்னா இதனால கம்மியாயிடும். இப்படிதான் அந்த ligands எப்படி அப்ரோச் பண்ணுறதுனால மெட்டலை octahedral காம்ப்ளெக்ஸில் along the axis, tetrahedral காம்ப்ளெக்ஸில் between the axis. Understood? அதனால it will go up. Understood? Okay. Okay, sir. ligand approaches along the axis ஞாபகம் வச்சுங்க. ஓகே ஓகே. அடுத்து பாருங்கள், ligand approachன்னு சொல்கிறோம் இல்லையா? இஃப் இந்த கண்டிஷன் நோட் பண்ணி வச்சுங்க. இஃப் strong ligand approach ஆச்சுன்னா டெல்டா நாட் எப்படி ரொம்ப அதிகமாக இருக்கும். டெல்டா அந்த ஸ்பிட்டிங் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும். யாரை விடனா பேரிங் எனர்ஜி விட அதிகமாக இருக்கும். அதனால் என்ன ஆகுதுன்னா, எலக்ட்ரான் எங்கே பேர் ஆகுது? எலக்ட்ரான், therefore electron pairing in T2G itself, T2Gலேயே பேர் ஆகிடுது. following, if strong ligand approaches, delta naught is greater than P, therefore electron pairing in T2G itself, இங்கே பேர் ஆகிடும். சரியா? ரெண்டு கண்டிஷன் நோட் பண்ணி வச்சுங்க. suppose if weak ligand approaches, understood, if delta naught is less than P, so என்னது? எலக்ட்ரான் பேரிங் T2Gலே நடக்காது. எங்கே நடக்கும்? எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு எலக்ட்ரான்ஸ் கொடுத்த பிறகு நடக்கும் இல்லையா? எலக்ட்ரான் பேரிங் not takes place in T2G. electron pairing not takes place in T2G until என்ன பண்ணும்? எல்லாருக்கும் இல்லையா? EG எல்லாத்துக்கும் until EG should have off filled. எல்லாத்துக்கும் ஆர்கோ எலக்ட்ரான்ஸ் கொடுத்த பிறகு தான் என்ன பண்ண முடியும்? நம்ம பேரே பண்ண முடியும். ஓகே, அப்போ நாட் வேண்டாம், நாட் எடுத்துருங்க. அப்போ நாட்னா மீனிங் இல்லை இல்லையா? எலக்ட்ரான் பேரிங் டேக்ஸ் பிளேஸ் இன் T2G. சரி, ஓகே. பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன், பாருங்கள் புரியும். Understood? I written all this. For example கொடுக்குறேன், புரியும். ஓகே, பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள்ஸ். லிசன், ஒரு கொஸ்டின் மாதிரி எழுதுங்க. யூசிங் CFT தியரி, write the electronic configuration. Write the electronic configuration of Fe F6 4 minus. Right, this is a question. சரியா? ரைட். as usual இந்த மாதிரி பாக்ஸில் நீங்கள் ஒன்றும் போட வேண்டாம், டேரெக்டாகவே கண்டுபிடிச்சிடலாம். Fe F6, first find the x value. What's the x value for that? X minus 6 is equal to minus 4. Are you following? ஃபாலோ பண்ணுறீமா? என்னாச்சு, எல்லாம் அமைதியாகிட்டீங்க? +2. Okay, very good. +2. X is equal to what? +2. Understood? சரி, இப்போ டேரெக்டாக நீங்கள் இந்த பாக்ஸ்லாம் போடணும், ஜஸ்ட் டேரெக்டாக எழுதிடலாம். FE பாருங்கள், FEனா உங்களுக்கு தெரியும் 26 இல்லையா? 26 எப்படி சொல்லியிருக்கிறேன்? 3d6 4s2 இல்லையா? 4s2. ஆமாம்,
அப்போ Fe 2 ப்ளஸ்லையா என்னோட சார்ஜ் 2 ப்ளஸ், அப்புறம் 2 பேர் போயிடுவாங்க இல்லையா, லாஸ் ஆஃப் 2 electron. So it will be what? 3d6 4s0. கரெக்டா? 4s0. Okay, right. What kind of ligand? F minus is a F minus is a negative ligand. Weak field ligand. ஆமாம், இங்கே வீக் ஃபீல்ட். இங்கே வந்து நீங்கள் இந்த தியரியெல்லாம் படிக்கும்போது வீக் லிகன்னா ஸ்ட்ராங் லிகன் தான் சொல்லிடணும். சரியா? நம்ம என்ன சொல்கிறது, வெர்னஸ் தியரி அங்கே வந்து நம்ம ஆக்சிஜன் ஸ்டேட்லாம் கண்டுபிடிக்கும் போது நெகட்டிவாக நியூட்ரலான்னு சொல்கிறோம். இங்கே வந்து வீக் லிகண்டா ஸ்ட்ராங் லிகண்டா, எப்படிஸ் வீக் லிகன் இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணாது பாருங்கள். பேரிங் இங்கே டிடிஜியில் நடக்காது இல்லையா? ஓகே, பாருங்கள், சிம்பிள் ஒன். இது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எழுதிக்கலாம். முதல்ல 3D இல்லையா, அதான் 3Dயில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸுக்கு 3d6ன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, 6 பிடிச்சிக்கலாமா? ரைட், பாருங்கள் 3d6 இல்லையா. ஸோ 1 2 3 4 5 6. ஓகே, ரைட். ஓகே, தென் மேலே வந்து 2 ஆர்பிள்ஸ் போடுவீங்க இல்லையா. ஓகே, இதில் வந்து 3 ஆர்பிள்ஸ் போடுவீங்க. தட் இஸ் கால் we can say it's called T2G. T2G is called EG இல்லையா. ஸோ 6 எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில்அப் பண்ணலான்னா, இட்ஸ் ஸ்ட்ராங் லிகன்ஸ்னால் இங்கே நீங்கள் பேர் பண்ணிடலாம். பட் இட்ஸ் வீக் லிகன்ஸ் இல்லையா. ஸோ என்ன பண்ணலாம், ஸோ எல்லா ஆர்பிள்ஸும் ஒரு எலக்ட்ரான்ஸ் கொடுத்தப்போ நீங்கள் பண்ண முடியும், பேர் பண்ண முடியும். கரெக்டாக? அண்டர்ஸ்டுட்? ஓகே, ஸோ ஹியர் we have 1 2 3 4 5 6. Understood? Okay, therefore what's the configuration? Answer is what? T2G having how many electron? T2G having 4 electron. EG having how many electron? 2 electron. Understood? This is the configuration. Understood? Okay, sir. Right. இப்போ பாருங்களேன், இப்போ சப்போஸ் FeCN6 அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணோம், FeCN6னா என்ன பண்ணோம், இங்கே பேர் ஆகிடும், 6 எலக்ட்ரான்ஸ் இங்கே போயிடும். சரியா? சப்போஸ் ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் first copy them, this one, all of you. On your teacher. Copy-டா? F6 4 மைனஸ்னால இது சொல்கிறேன் இல்லையா. சப்போஸ் FeCN6 4 மைனஸ்னா, ஸோ எழுதிக்கணும். சப்போஸ் எப்படி வரும்னா அதே மாதிரி தான் இல்லையா, FeCN6 4 மைனஸ். ஓகே, 4 மைனஸ்னால் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. சரி, ஸ்ட்ராங் லிகன்ஸ் இல்லையா. இப்போ எப்படி வரும் டேரெக்டாக ஆன்சர் சொல்கிறேன். எல்லாமே இங்கே டவுன்லேயே பேர் ஆகும். அப்புறம் என்ன வரும், கான்ஃபிகரேஷன் வந்து T2Gயில் 6ன்னு வரும், EGயில் பார்த்தீங்கன்னா 0ன்னு வரும். சரியா? திஸ் ஆன்சர் ஃபார் தட். அண்டர்ஸ்டுட்? இது மாதிரி நீங்கள் மற்றெல்லாம் ஒர்க் அவுட் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் ஃபுல்லாக எழுதணும், எழுதி பார்த்தா ஆன்சர் கிடைக்கும். CO F6 3 மைனஸ் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிங்க. ஓகே, டெட்ராய்டு காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே உல்ட்டாவாக சொல்லணும், மாற்றி சொல்லணும் இல்லையா. இப்போ T2G வந்து டவுனில் இருக்கா, T2G வந்து எப்படி இருக்குது, மேலே இருக்கும். அதான் அப்படியே ரிவர்ஸில் சொல்கிறோம். இட்ஸ் கால்ட் டெட்ராய்டு காம்ப்ளெக்ஸ். ஓகே, அது டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியாது. ஓகே, அண்டர்ஸ்டுட்? இதெல்லாம் நோட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்க. டெட்ராய்டு காம்ப்ளெக்ஸில் இது மாதிரி இருக்கும், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. ஃபார் இன்கேஸ் ஆஃப் டெட்ராய்டு காம்ப்ளெக்ஸ் ஒரு 2 தான் கொடுத்துருக்காங்க, மற்ற எந்த காம்ப்ளெக்ஸும் கொடுக்கல உங்களுக்கு. சரியா? ஆக்டோட காம்ப்ளெக்ஸ் அண்ட் டெட்ராய்டு காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குன்னா டயக்ராம் எப்படி போயிட்டுருக்கோம். இது வந்து டிஆர் பிளஸ் இல்லையா. அண்டர்ஸ்டுட்? ஸோ டவுனில் என்ன இருக்கும், டவுனில் ஈஜின்னு இருக்கும். கரெக்டாக? மேலே என்ன இருக்கும் உங்களுக்கு இதுதான் ரிவர்ஸ். ஓகே, திஸ் இஸ் கால். அதில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜி கூட போட வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒன்லி T2E அப்படி போட்டாலே போதுமான சொல்கிறாங்க. ஓகே, ஆமாம், அது மாதிரி போட்டாலே போதும். ஸோ இது மாதிரி பேரிஸ் சென்டர் நடுவில் போட்டு இங்கே வந்து டெல்டா the splitting, no, the splitting energies we can represent by what? Delta T for tetrahedral complex. Understood? Okay. Yes, sir. Just note பண்ணிச்சுங்க, tetrahedral complex போட்டு ஒரு நோட் பண்ணிச்சுங்க. அப்புறம் பாருங்கள், இதில் வந்து இது ஏற்கனவே சொல்லி இந்த மைனஸ் இங்கே இருக்கும், மேலே இருந்தால் ப்ளஸ்ஸு இல்லையா.
ஸோ இதை வச்சு இது எப்படி எழுதணும்னா மேலே இருக்க பாருங்க 3r + 3 அதை வச்சு எழுதுவாங்க 3/5 டெல்டா டி நோட் பண்ணி வச்சுங்க. இது வந்து 2/5 + 2/5 டெல்டா டி. ஓகே ரைட். Then Okay, sir. another point important, ரிலேஷன் பிட்வீன். இப்போ ரெண்டுத்துக்கும் எனர்ஜி இருக்கு இல்லையா, ரிலேஷன் பிட்வீன் நோட் பண்ணிக்க, இது கூட இம்பார்ட்டன்ட் தான். ரிலேஷன் பிட்வீன் டெல்டா டி அண்ட் டெல்டா நாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க. டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு 4/9 டெல்டா நாட். ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ் ஒன் ஃபார்முலா. ஓகே அண்டர்ஸ்டுட். டெல்டா நாட் கொடுத்துருவாங்க, அப்படியே கொடுத்துருவாங்க, இல்லைன்னா டெல்டா டி கொடுத்துருவாங்க, ஏதாவது அன்னோன். ஃப்ரம் திஸ் யூ கேன் ஃபைண்ட் அவுட் எனி ஒன் ஆஃப் த கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே ரைட். ஓகே ஸோ வேலன்ஸ் பாண்ட் தியரியில் ஹைப்ரிடைசேஷன், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம். இங்கே வந்து ஒன்லி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான் கண்டுபிடிக்கிறோம். ஓகே சரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகே ரைட், நோட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே பாருங்கள், ஒரு ஐசோமெரிசத்தில் இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்லிடுறேன், கவனிங்க. ஐசோமெரிசம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா படிச்சிருப்பீங்க இல்லையா. இது எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா, that it is classified into what? Structural and stereo. Correct? In structural isomerism we have what? Coordination isomerism. Understood? சொல்லுங்க அடுத்தது. Coordination isomerism. We have 4 types இல்லையா. அது ஸ்டீரியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோவில் தான் we have 2 types இல்லையா. One is called geometrical, another is called optical. இல்லையா, geometrical, another is called we can say optical இல்லையா, optical isomerism. Okay, then here tell me, coordination isomerism, linkage isomerism இல்லையா, or we can அதுக்கு முன்னாடி என்ன சொல்லலாம், ionization isomerism இல்லையா. Next one is called what? Hydrate. Very good. Linkage isomerism. Next one is called what? Hydrate isomerism. Hydrate isomerism. Understood? So எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க, ஒன்றும் இல்லை, இப்போ சிம்பிளாக சொல்ல போனீங்கன்னா கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம்னா டிஃப்ரென்ஸ் இன் கோஆர்டினேஷன் ஸ்பியர் இல்லையா. ஸோ சப்போஸ் ஹியர் ஒன் கோஆர்டினேஷன் ஸ்பியர் வி ஹவ் ஆர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லிகான் பிட்வீன் தி 2 கோஆர்டினேஷன் ஸ்பியர். பாருங்களா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், நெக்ஸ்ட் பேரில் சொல்கிறேன். ஓகே, ஸோ இஃப் யூ டேக் coordination sphere or coordination isomerism, if you take coordination isomerism, you know that CO NH3 6, okay, CR CN6 கவனிங்க. இதில் வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் லிகண்ட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். அண்டர்ஸ்டுட்? எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் புதுசாக ஒரு நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் கிடச்சிரும். கரெக்டாக? இந்த சிஎன் அங்கே போயிடும், NH3 இங்கே வந்துடும். அண்டர்ஸ்டுட்? ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லிகான் பிட்வீன் தி 2 கோஆர்டினேஷன் ஸ்பியர் இல்லையா. இதனை ஸ்கொயர் பைட் தான் கோஆர்டினேஷன் ஸ்பியர் இல்லையா. அதில் என்ன சொல்லுவீங்க, இட்ஸ் கால் கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம். அண்டர்ஸ்டுட்? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லிகான் பிட்வீன் 2 கோஆர்டினேஷன் ஸ்பியர் இஸ் கால் வாட், வி கேன் சே கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம். அயனைசேஷன்னா கவனிங்க, 5 மினிட்ஸில் முடிச்சிடுறேன், கவனிங்க. அயனைசேஷன் ஐசோமெரிசம்னா எதில் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அயான்ஸில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சரியா, சிம்பிளாக சொல்ல போனால் டிஃப்ரென்ஸ் இன் அயான்ஸ். சப்போஸ் ஹியர் இஃப் யூ டேக் CR NH3 5 BR ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா SO4 வெளியில் SO4 இருக்கும் இல்லையா. இதை நீங்கள் வாட்டரில் போட்டிங்கன்னா என்ன ஆகும், சப்போஸ் இதே மாதிரி இன்னொன்று எழுதுகிறேன் பாருங்கள், இது மாதிரி இன்னொன்று எழுதுகிறேன், CR NH3 ஒன்றும் இல்லை, ஒன்றும் கிடையாது. அது வந்து பாருங்களேன் என்ன ஆகும், SO4 உள்ளே போயிடும், BR வெளில வந்துடும். அதான் ஒன் மோர் காம்ப்ளெக்ஸ் இல்லையா. 5 நீங்களே சொல்லலாம். இப்போ நோட் டெல் மீ, 5 SO4 உள்ளே போச்சுன்னா உள்ளே SO4 வந்துடுமா. தென் சொல்லுங்கள், BR
Yes. Br. Okay. Br வெளிய வரும். ஆமாம், அவ்வளோதான். இந்த ரெண்டு காம்பவுண்ட்ஸ் நீங்கள் வாட்டரில் போட்டிங்கன்னா if you add water or when this complex dissolve in water, it forms what? Who is present outside square bracket? ஃபர்ஸ்ட்டில் யார் வெளியில் இருக்காங்க? சல்ஃபேட் வெளியில் இருக்கு இல்லையா? Yes, sir. வெளியில் உள்ளவங்க தான் அயன்ஸாக மாறுவாங்க, ஞாபகம் வச்சுங்க இல்லையா? உள்ள உள்ளதெல்லாம் அயன்ஸாக மாறாது. Here when we add water, see the first complex, when we add water it forms what? Which ions? Sulfate ion. கரெக்டா? Sulfate ion form பண்ணும். Here second complex, when we add water, which ions are produced? Bromide ions are produced. சரியா? அதுதான் ப்ரொடியூஸ் ஆகுது. எப்படி கண்டுபிடிக்கலாம்? பேரியம் குளோரைட் போட்டால் கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? பேரியம் குளோரைட் போட்டால் என்ன கிடைக்கும்? அண்டர்ஸ்டுட்? ஆர் யூ ஃபாலோயிங்? பேரியம் குளோரைட் போட்டால் என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு என்ன ப்ரிசிபிடேட் ஆகிடும்? பேரியம் சல்ஃபேட் ப்ரிசிபிடேட் ஆகிடும். ஃப்ரம் திஸ் யூ கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை. அதே மாதிரி செகண்ட் காம்ப்ளெக்ஸ் Br மைனஸ் வில் பி ப்ரொடியூஸ். நோ, if you want to find out means என்ன பண்ணலாம்? if you want to find out what's the reagent to find out means AgNO3. Understood? If you add AgNO3 we can get what? AgBr will be precipitated. Understood? From this we can find out. Understood? Okay? Okay, sir. Right. ரெண்டு பேருமே வேறு வேறு அயான்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. அதனால் என்ன சொல்கிறது? அயனைசிஸ் ஐசோமரி சொல்கிறோம். ஓகே, ரைட். லிங்கேஜ் ஐசோமெரிசம் அப்படின்னா நீங்கள் என்ன இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு ஆம்பிடென்ட் லிகான்ஸ் இருக்கும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்தாங்கன்னா என்ன ஐசோமெரிசம் அதில் இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ இஃப் யூ ஹேவ் எனி ஆம்பிடென்ட் லிகான், வாட் இஸ் ஆம்பிடென்ட் லிகான்? Ligand have two donor atoms. வெரி குட். NO2 மைனஸ் இல்லைன்னா ONO மைனஸ் இப்படி எழுதுவோம். கரெக்டா இல்லையா? ஓகே. ஸோ அந்த ஐசோமர்ஸில் ஆம்பிடென்ட் லிகான்ஸ் இருந்தாலே அதை என்ன சொல்லலாம்? லிங்கேஜ் ஐசோமர்ஸ் சொல்லிடலாம். ஏன்னா யார் இப்போ நைட்ரஜன் டோனர் ஆட்டமாக இருந்துச்சுன்னா அந்த மெட்டலுக்கும் எண்ணுக்கும் நடுவில் தான் அந்த பாண்டே இருக்கும் இல்லையா? இப்போ ஆக்சிஜன் டோனர் ஆட்டமாக இருந்துச்சுன்னா அந்த ஆக்சிஜனுக்கும் அந்த மெட்டல் நடுவில் தான் அந்த டிஃப்ரெண்ட் லிங்கேஜ். ஓகேவா? அதனால் தட்ஸ் இட்ஸ் கால் வாட்? லிங்கேஜ் ஐசோமரிசம். ஹைட்ரேட்னா சிம்பிளாக சொல்ல போனால் டிஃப்ரென்ஸ் இன் வாட்டர் மாலிக்யூல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் COH2O6 இல்லை CR கூட வச்சுக்கலாம், குரோமியம் காம்ப்ளெக்ஸ். ஓகே, H2O6 Cl3 அப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது பாருங்கள். அடுத்து என்ன எப்படி எழுதுறான்னா, ஒரு Cl உள்ளே போயிடுது, ஒரு H2O வெளியில் வந்துடுது. அப்போ எப்படி எழுதலாம்? Cr H2O H2O5 Cl2 H2O. டாட் வச்சு எழுதுறோம். சரியா? நம்ம டாட் வச்சு இனிமேல் வந்து டாட் வெளியில் வந்தால் டாட் வச்சு எழுதுறோம். பாருங்கள், இதில் when you compare these two complex, இங்கே 6 வாட்டர் மாலிகுல் இருக்குது, இங்கே 5 வாட்டர் மாலிகுல் இருக்குது இல்லையா? எதிரியா ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம சொல்லணும். இங்கே டிஃப்ரென்ஸ் இன் வாட்டர் மாலிகுல், தட்ஸ் இட்ஸ் கால் வாட்? ஹைட்ரேட் ஐசோமெரிசம். ஹைட்ரேட் ஐசோமெரிசம், ஆர் we can say it's called what? What's the other name? ஞாபகம் இருக்கா? சால்வெண்ட் இல்லை, சால்வேட் ஐசோமெரிசம். சரியா? ஸோ ஹைட்ரேட் ஐசோமெரிசம் ஆர் சால்வேட் ஐசோமெரிசம். யூனோ வாட் இஸ் த சால்வெண்ட் இல்லையா? அதனால் சால்வேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டிஃப்ரென்ஸ் இன் coordination sphere, second one difference in ions, third one different linkage will be there between metal and the ligand, fourth one different number of water molecules attached to the centrometal ion. Understood? So அதனால அதை வச்சு நான் ஐசோமெரிசம் சொல்கிறேன். Understood? So this all comes under structure isomerism. Understood? Okay, next one is geometrical. Okay, geometrical and optical. இதில் பாருங்கள், ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன். அதில் ஜஸ்ட் ஒரு 5 minutes. ஓகே, லிசன். ஓகே, see ஜியாமெட்ரிக்கல் அப்படின்னா இதில் பாருங்கள், முக்கியமாக ஆக்டேட் காம்ப்ளெக்ஸ் இம்பார்ட்டன்ட். ஆக்டோஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் பாருங்களேன், ஆக்டோஹெட்ரல் எப்படி இருக்கும்? we have 6 ligands are there. இது மெட்டல், இதான் மெட்டல் வச்சுங்களேன். சரியா? இதுதான் பொசிஷன் 1, இது 2, இது 3, இது 4 கிடையாது, இதுதான் 4, இது 4, இது 5, இது 6. சரியா? ஓகே, ஆப்போசிட் இருக்கு வச்சுங்களேன். இங்கேயும் ஒரு 1 இருக்குது, 1ம் 6, 1லேயும் 6லேயும்
சேம் லிகன்ஸ் இருந்துச்சுன்னா, இல்லைனா 2லேயும் 4லேயும் சேம் லிகன்ஸ் இருந்துச்சுன்னா, இல்லைனா 3லேயும் 5லேயும் சேம் லிகன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம், அதை வந்து ட்ரான்ஸ் ஐசமர் சொல்கிறோம். ஓகேவா? மற்றது எல்லாமே என்ன சொல்கிறோம், ஆல் அதர்ஸ் ஆர் வாட், சிஸ் ஐசமர். ஆர் யூ ஃபாலோயிங்? சிஸ் ஐசமர். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். CO NH3 4 Cl2 இப்படி வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, ப்ளஸ்னு வச்சுக்கலாம், அதாவது காம்ப்ளெக்ஸ். சரியா? யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா ஞாபகம் வச்சுங்க, who will decide the trans isomer and cis isomer means only the Cl. எனக்கு வந்து ட்ரான்ஸ் வேணும், என்ன எப்படி பண்ணலாம்? ஐ வாண்ட் ட்ரான்ஸ், how to do? Cl எங்கே போடலாம்? Cl 1லேயும் 6லேயும் போடலாம். வெரி குட். ஒன்லி 6லேயும் போடலாம். அப்புறம் NH3 அதர் பொசிஷன். மற்றதெல்லாம் ஒன்று நோட் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் வந்து அந்த 2 லிகன்ஸ் இருக்கு இல்லையா, 2 லிகன்ஸ் யார், Cl தான் 2 லிகன்ஸ் இல்லையா, அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க வெதர் இட் இஸ் சிஸ் ஆர் ட்ரான்ஸ். ஓகே, திஸ் இஸ் கால் வாட், ட்ரான்ஸ் 1,6. அண்டர்ஸ்டுட்? ரைட். சிஸ்னா நீங்கள் இந்த மற்ற எல்லாமே, இந்த 3த்தையும் தவிர மற்ற எல்லாமே என்னது, சிஸ் ஐசமர் தான். சரியா? அண்டர்ஸ்டுட்? ஓகே, ரைட். இதெல்லாம் பார்த்துங்க. ஓகே ஓகே, பாருங்கள் ஆப்டிக்கல், ஜஸ்ட் அ மினிட். ஆப்டிக்கல் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இது சொல்லிடுறேன். ஆப்டிக்கல் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, என்ன, வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் ஆப்டிக்கல் ஐசோமரிசம்? ஆப்டிக்கல் ஐசோமரிசம் என்ன இருக்கணும், ஒரே ஒரு கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ் ஃபார்ம் பண்ணும் இல்லையா, நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ் ஃபார்ம் பண்ணும். சரியா? மிரர் வச்சிங்கன்னா நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ் ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் நோட் பண்ணிக்கோங்க, ட்ரான்ஸ் வந்து ஆப்டிக்கல் ஆக்டிவாக இருக்காது. ட்ரான்ஸ் ஐசமர் will not be, நோட் பண்ணிங்க, இந்த 2 பாயிண்ட் நோட் பண்ணிங்க, will not be ஆப்டிக்கலி ஆக்டிவ். சரியா? அப்போ யார் ஆப்டிக்கல் ஆக்டிவாக இருக்கும்னா சிஸ் தான் ஆப்டிக்கல் ஆக்டிவாக இருக்கும். சரியா? நீங்கள் சிஸ் ஐசமர் முன்னாடி நீங்கள் மிரர் வச்சா தான், பாருங்கள் ஒரே ஒரு சிஸ் ஐசமர் எழுதுகிறேன், கவனிங்க. CO NH3 4 Cl2. I am writing only cis isomer. Cis isomer mean, you know, 1 and 2 போட்டுருமா இல்லையா? Other places I put only NH3. This is called what? Cis isomer. If you keep the mirror in front of this cis isomer, what happen? Okay, what happen? So we are getting CO. ஓகே, Cl எங்கே கிடச்சிருமா தெரியல. NH3 வந்து அப்படியே ஆப்போசிட் வந்துடும். கரெக்டாக? ரைட். இது மாதிரி மிரர் வச்சிங்கன்னா வி கெட் மிரர் இமேஜஸ் கிடைக்கும் இல்லையா. இந்த ஃபஸ்ட் ஸ்ட்ரக்சர் எடுத்து இது மேலே தூக்கி வச்சிங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று பொருந்தாது. அப்படி தானே? ஓகேவா? ஒன்றுக்கு ஒன்று பொருந்தாது. அதான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ். they form non cis isomer only can form non superimpostable mirror images. இது நீங்கள் டின்னு வச்சிங்கன்னா இது வந்து எல்லுன்னு வச்சுக்கலாம். சரியா? அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அப்போ வந்து இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு நம்ம என்ன இருக்குதுன்னு அப்படி சொன்னீங்கன்னா, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்ம என்ன எழுதலாம், ஜாமெட்ரிக்கல் ஐசோமரும் இருக்குது, இந்த ஐசோமருக்கு ஆப்டிக்கல் ஐசோமரும் சொல்ல முடியும். கரெக்டாக இல்லையா? அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, ஜாமெட்ரிக்கலாகவும் சொல்லலாம், இது ஆப்டிக்கலாகவும் சொல்லலாம். ஓகே, ரைட். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துங்க. ஓகே, next class I will teach the other important